இருக்கிறது ஒரு லைஃப். ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பும் பயங்கர யூனிக்காக இருக்கும். நம்ம ஒரு லைஃப்பில் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கோ த்ரூ பண்ணாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத, இல்லை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இருக்காத, இல்லை இது வரைக்கும் பண்ணிடாத ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோரிஸ் ஒரு செம்மையான ஒரு கேட்வே அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் இது வரைக்கும் நான் கடலுக்கு போயிருக்கேன், பீச்சுக்கெலாம் போயிருக்கேன், அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிருக்கேன், மலைக்கு போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு டெசர்ட்டை பார்த்ததே இல்லை. அண்ட் நம்ம ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக் படித்தோம். ஸோ அதில் இந்த டெசர்ட் ஜேர்னிலாம் இருக்கும். நிறைய நேரங்களில் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வென்ச்சர் மாதிரி தான் டெசர்ட் லைஃப் காமிச்சிருக்காங்க. அந்த டெசர்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த டெசர்ட் லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஒரு புக்கை எடுத்து படிக்கிறேன். ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அந்த புக்குடைய பேர், அதே தான் மலையாளத்துலேயும். ஸோ பேசிக்கலி மலையாளத்தில் எழுதப்பட்ட ஒரு புக்கு. பென்யமின் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இந்த புக்கை கமல்ஹாசன் சார் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார், இது படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன தான் இருக்குது இந்த புக்கில், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை போய் பார்க்கும்போது ஒரு மலையாளி எப்படி நம்ம ஊர்லேயும் சரி கேரளாவிலையும் சரி நிறைய மக்கள் இருக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்கே இருக்கிற கடனை அடிக்கிறதுக்காகவோ, இல்லை தன்னோட லைஃப்பில் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஸ்டேஜுக்கு போகணும், தன்னோட வீட்டில் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு குட்டி குட்டி தேவைகளை கூட இங்கே சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறதுனால காசெல்லாம் சேர்த்து விசாலாம் வாங்கி ஃபாரினில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு திரும்பி ஓடி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கனவுகளோட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபாரினில் வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளிலேயோ, யூஏஇ ஆஸ் சச், இல்லை ஒரு மலேசியா, சிங்கப்பூர், நம்ம பார்க்குற நிறைய இடங்களில் எல்லாருமே ஒரு ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறது கிடையாது. ரொம்ப பேசிக்கான வேலைகள்லேருந்து வித்தியாசமான வேலைகள் மாதிரியும் கஷ்டப்படுற மாதிரியான பல வேலைகளை அவங்க பார்த்து குடும்பத்தை பார்க்காம திரும்ப அவங்க சொன்ன டயத்துக்குள்ளே வர முடியாமல், அந்த வீசாவினால திரும்ப வர முடியாத நிறைய ஒரு ஒரு கான்ட்ராக்டில் மாட்டிக்கிட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சம்பாதிக்கவும் முடியாமல், அவங்க இங்கே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கை கூட திரும்ப பெற முடியாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த புக்கில், கோட் டேஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஜோசப் கோயிப்பள்ளி அப்படிங்கிறவர் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்னா, ஒரு மலையாளி எமிக்ரெண்ட் கேரளாவிலேருந்து யாரோ கிட்ட கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் ஒரு வேலை இருக்குது, வீசா ப்ராசஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது, ஸோ அவங்க மூலமாக போனீங்கன்னா நீங்கள் அங்கே போயிடலாம், ஆஹா கஷ்டம்லாம் தீந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நஜீப் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கேருந்து கிளம்புறாரு. இது ஒரு உண்மை சம்பவம். ஸோ அங்கே ஊருக்கு போயிட்டு தன்னோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபுக்கு ப்ரெக்னென்சிக்காகவும் தன்னோட வீட்டில் இருக்கிற பேசிக் நெசசிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஆசைப்பட்டு இமிக்ரெண்ட்டாக யூஏஇக்கு போகிறாரு. அந்த ரியாத் ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்தது வேறு, அங்கே நடக்கிறது வேறு, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்கிற கதை. துபாயில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஏசி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், அப்படி இருக்கும், எப்படி இருக்குங்கிற கனவு நஜீபுக்கும் உண்டு. ஸோ அது ஒய்ஃப் கிட்டலாம் ஷேர் பண்ணுறாரு. இதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே மும்பை வரைக்கும் போகணும், அங்கே இருக்கிற மலையாளிஸ் பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஐயோ, மும்பையில் இருக்க மலையாளிஸ் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க, அங்கே தங்குறதுக்கு கொஞ்ச நாள் அவங்க கஷ்டப்படுற இடத்துல கூட எனக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் பயங்கர கிரேட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ரியோத் ஏர்போர்ட்டில் போய் இறங்கும்போது இவர் கூட இன்னொரு இமிக்ரெண்ட்டோ, மலையாளி இமிக்ரெண்ட் தான், அவங்களும் வராங்க. பேர் ஹக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 2 பேருமே புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறாங்க. கொஞ்ச நாளில் அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போகிற ஒவ்வொருத்தங்களுக்குமே அங்கேருந்து ஒரு அராப், அவங்களை அர்பாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க இவங்களோட வீசா அவங்களுக்காக தான் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனிக்காக தான் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இவங்களை கூட்டிகிட்டு போகணும். இவங்க போய் வெயிட் பண்ணுறாங்க. நிறைய அர்பாப்ஸ்லாம் வராங்க. அவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களோட வந்தவங்களெல்லாம் இவங்க 2 பேருக்கு மட்டும் யாருமே வரல. ரொம்ப நேரம் கழித்து ஒருத்தர் வர பரபரப்பாக தேடுறாரு. யார் 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 என்னோட அந்த இந்தியன் யாருன்னு பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் ஒரு காரில் ஏற்றிட்டு போகிறாரு. காரில் ஏற்றும் போதே ஒரு பிரச்சனை நடக்குது. என்னென்னா, 2 பேர் மட்டுமே உட்காரக்கூடிய ஒரு கார் இது. இவர் யோசிக்கிற, ஐயோ 2 பேர் தான் உட்கார முடியும், ஒரு டிரைவர் சீட்டில் நம்மளுடைய கடவுளான அர்பாப் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் தான் நம்மளோட கடன்லாம் தீர்க்க போகிறாரு. கொஞ்சம் அவர்கிட்ட நிறைய பேட் ஸ்மெல்லாம் வருது. பேட் ஸ்மெல்லுங்கிறத தாண்டி அவர்கிட்ட ஒரு வினோதமான ஸ்மெல், துபாய்னாலே நமக்கு சென்ட் எல்லாம் தோணும்ல, அந்த சென்ட் எல்லாம் இல்லை, அத்தனை சென்ட் கிராஸ் பண்ணி போச்சு. ஆனால் இவர்கிட்ட ஒரு வினோதமான ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல் தான் வருது. பட் இவர் மூலமாக தான் நம்ம கடன் பிரச்சனை, நம்மளோட ஃப்யூச்சர் எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறதுனால அந்த காரில் ஏறலான்னு போகும்போது பார்த்தா, சரி நானும் அந்த ஹக்கீமும் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சீட்டில் உட்காந்துக்கலான்னு ஏற போகிற இடமே அந்த அராப் போட்டு திட்டுறாரு.
அடிக்க வராரு. பயந்து இவங்க 2 பேரும் வண்டியில பின்னாடி போய் உட்காந்து ஏறிடுறாங்க. அங்க ஆரம்பிக்குது இவருடைய எதிர்பார்ப்புகளோட ஏமாற்றங்கள். இப்படி ஆரம்பிச்சு ரொம்ப தூரம் சவுதி அரேபியாலயே ரொம்ப தள்ளி, 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 தள்ளி கூட்டிட்டு போய் ஒரு டெசர்ட். அதாவது டெசர்ட்ல சுத்தி எங்க பார்த்தாலும் மண்ணு தான் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இவங்க இனிமேல் தங்க போறாங்க. இதுலயும் என்ன ஆகுதுன்னா, இவர் போக வேண்டிய இடத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இந்த ஹக்கீம் அப்படிங்கிற பையன வேற இறக்கி விட்டுர்றாங்க. அதிலிருந்து வேற ஒரு ஆட்டுக்கொட்டாய்க்கு இவர கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இவரோட வேலை என்ன அப்படின்னா, ஆடு மேய்க்கிற வேலை. இது இவருக்கு தெரியாது. ஸோ இங்க இந்த இடத்துல ஆடு மேய்க்கிறதுக்குன்னு வந்து இருந்துறாரு. டெசர்ட்டுக்கு நடுவுல தண்ணி நம்ம யூஸ் பண்ற மாரிலாம் யூஸ் பண்ண முடியாது. இப்ப கேரளால இருக்கிற அந்த மரம், செடி, கொடி, அங்க இருக்கிற தண்ணி, இதுல பழக்கப்பட்ட ஒரு நபருக்கு டெசர்ட்ல நீ குளிக்கக்கூடாது. கக்கா சுசு போனா அதுல கழுவக்கூடாது. தண்ணி உனக்கு இல்ல. அங்க இருக்கிற ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி முதல் அடி. அங்க ஆரம்பிச்சு சாப்பிடுறதுக்கு குபூஸ் மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. இத மட்டுமே சாப்பிட்டு வாழணும்னு சொல்லி அதுவும் நெறையலாம் குடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்கொட்டாயில அவரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. இவருக்கு பயங்கர ஏமாற்றம். அண்ட் அந்த அராபோட மொழி வந்து அதான் அரேபியன் மொழி தானே. அந்த மொழி இவருக்கு தெரியல. இவர் பேசுறது அவங்களுக்கு தெரியல. சுத்தி ஆடு தான் இருக்குது. நடுவுல நடுவுல ஒட்டகம் வருது. முதல் முறையா ஒட்டகத்த பார்க்குறாரு. அது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. "அடடே!" அப்படின்னு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சது இல்ல. ஆட்டுக்கு எப்படி பால் கறக்கணும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த முதல்ல அவர் புதுசா கத்துக்கிறாரு. அந்த இடத்துல இவர மாதிரி இன்னொருத்தவங்களும் இந்த வேலைய இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அவரு ஹிந்தி பேசுறாரு. இவருக்கு ஹிந்தி தெரியாது. இவ்வளோ தூரம் வந்து பேசலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஒரு கஷ்டத்த கூட சொல்ல முடியல. அப்படி வெயில் அடிக்குது. அந்த வெயில்ல ஒரு கட்டில் தான் இருக்கு. அந்த ஆட்டு மந்தையில தான் இவரும் தூங்கணும். அந்த கட்டில் மேல அந்த இன்னொருத்தர் படுத்திருக்காரு வந்து ஸ்கேரி ஃபிகர். அதாவது பயம்புறுத்துற மாதிரியான ஒரு நபர். தாடியெல்லாம் பெருசா வளர்த்திட்டு, அவரு பார்த்தா ஒரு மனுஷன் மாரியே இல்ல. அவர்கிட்டயும் இந்த மாரி ஒரு ஸ்மெல்லும் அடிக்குது. அவர்கிட்டயும் இவர் பேச முடியாது. இந்த மாரி ஒரு நபர தான் பார்க்குறாரு. அந்த நபரும் வந்து ஒரு கொஞ்ச நாள்ல காணாம போயிடுறாரு. ஸோ இப்ப இவரு, இந்த ஆடு, இவர் என்ன பேசினாலும் புரியாத ஒரு அராப். அவர் தான் இவரோட ஓனர். இப்ப அவர் சொல்றது தான் இவர் கேட்கணும். அப்படி கேட்டா தான் அந்த குபூஸாவது கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து இவர் எப்படி தப்பிப்பாரு? அப்படிங்கிறது தான் கதை போகுது. இதுல என்னன்னா, ஒரு சில நேரங்கள்ல அந்த டெசர்ட் லைஃப் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி இவர் வந்து ஒரு மனுஷனா இருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடையாளத்த கொஞ்சம் கொஞ்சமா இழந்து, இழந்து, இழந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு இடத்துல அவரு சொல்லுவாரு, "என்னோட ஓனர் வந்து ஊர்ல இல்ல. அவர் வந்து வெளியில போயிட்டாரு. எனக்கு ஏதாவது அவருக்கு எதிரா பண்ணும். இங்கேருந்து தப்பிச்சு போலான்னா, சுத்தி முத்தி பார்த்தா எனக்கு எந்த இடமுமே தெரியல. நான் எங்க போவேன்? எனக்கு போறதுக்கான இடமே இல்ல. எனக்கு வழி தெரியாது. நான் நடந்து தான் போணும். எவ்வளோ தூரம் போவேன்? ஓனர் கிட்ட வண்டி இருக்கு. எப்படினாலும் புடிச்சிருவாரு. இங்க இருந்தா உயிரோடையாவது இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சிடுறதையும் விட்டுறாரு. அங்க இருக்கிற தண்ணி, ஆட்டுக்கு வச்சிருக்கிற கோதுமைன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு, அப்படியே வயிறு நெறைய சாப்பிட்டுறாரு. ஏன்னா, அந்த அரேப் ஓனர் இருந்தா விடமாட்டாரு இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு. இவர் சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, அப்பாடான்னு இருக்கு. ஒரு நாளைக்கு அப்புறம் வயிறு நெறைய அதுவும் அத்துமீறி சாப்பிட்டாச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணும் இல்லையா அவருக்கு எதிரா, பண்ணியாச்சு. அப்ப எழுதியிருப்பாரு இந்த மாரி, "அன்னைக்கு தான் நான் வந்து ஒரு ஆடா மாறினேன்." அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு தப்பிச்சு போணும்னு ஆசை வரல. என் பொண்டாட்டிய போய் பார்க்கணும், என் குழந்தைய போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை வரல. ஏன்? ஏன்னா, அது வேற ஏதோ உலகத்துல நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த உலகத்துல அந்த ரியாலிட்டிலருந்து நான் எங்கேயோ வந்துட்டேன். இப்ப இதுதான் என் ரியாலிட்டி. என்னால அத யோசிச்சு எப்படி பார்க்க முடியும்? இங்கேருந்து வெளியில போக முடியும்னு நெனச்சா தானே, வெளில போனா இதெல்லாம் பண்ண எனக்கு ஆசை இருக்கும். எனக்கு வெளியில போகறதுக்கே வழி இல்ல. நான் ஏன் இத பத்தி யோசிக்க போறேன்னு, இவருடைய அந்த டெசர்ட்ல இருக்கிற நாட்கள். அப்ப இவர் கூட இருந்த அந்த ஒரு ஸ்கேரி ஃபிகர் அவருக்கு பேரே இல்ல. அவர் எங்க போனாரு? அவர் பாதியிலேயே காணோம். அவர காணோம். இவர் இங்கேருந்து தப்பிச்சு போவாரா? மாட்டாரா? இதுக்கு நடுவுல இந்த ஆடுகள் கூடலாம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வேற யார்ட்ட பேசுறது? வேற யார்ட்டயும் பேசவும் முடியாது. ஸோ இவர் வந்து பேச ஆரம்பிக்கும்போது எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாரு. யாரோட பேர் வைக்கிறாருன்னா, இவரு ஊர்ல இருந்தபோது, இவர் ஊர்ல அந்த ரவுடி பையன் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த ரவுடி பையனோட பேர் வந்து ஒரு ஆட்டுக்கு வைக்கிறாரு. ஏன்னா அந்த ஆடு பயங்கர சேட்டை. இவரையவே அடிச்சிருக்கும். அதனால அந்த ஆட்டுக்கு அவரோட பேரு. ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் ப்ராஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அங்க இருக்கிற முதல்ல இவரு மடிய தொட்ட ஆட்டுக்கு அந்த லேடியோடைய பேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சதுக்கு அப்புறமா, அந்த ஆடோட இவரு கொஞ்ச நாள் கழிச்சு ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவாரு. அண்ட் அந்த டெசர்ட்ல முதல் முறையா பெய்யிற மழை. அந்த மழைய பார்த்து பயந்துருகிற இவருடைய ஓனர். முதலா இவர் பார்த்து பயந்த ஒரு மனிதர், தண்ணிய பார்த்ததும், மழைய பார்த்ததும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறத இவர் பார்க்கும்போது, "தப்பிச்சு போகுறது ஒரு வழி கிடைக்குதுடா!" அப்படிங்கிற மாதிரி நெனைப்பாரு. அந்த ஓனர் கிட்ட ஒரு துப்பாக்கி வேற இருக்கும். இவர் தொடுற இடத்துல அந்த துப்பாக்கியும் இருக்கும். எடுத்தா, சுட்டா ஓடிரலாம். என்ன ஒரு சான்ஸ்! அந்த நேரத்துல
அந்த ஓனர் வந்து வேண்டிப்பார். என்னன்னா, "ஐயா இந்த மாதிரி கடவுளே நல்ல வேளை இந்த நேரத்தில நஜீப் மட்டும் இல்லன்னா, இந்த மாரி ஒரு பயங்கரமான நேரத்தில நான் எப்படிய்யா உயிரோடு இருப்பேன்? நன்றி கடவுளே இப்படி ஒருத்தர் கூட இந்த நேரத்தில இருக்கிறதுக்குன்னோனே." இவர தூக்கி வாரி போட்டுரு. என் பேர் இந்த ஆளுக்கு தெரியுமா? ஒரு நாள் கூட என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட்டது இல்லையே! என்ன கடவுள்ட்ட இவர் நம்ம இருக்கிறதுக்காக நன்றிலாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு எமோஷனோடய இந்த கேரக்டர். அண்ட் ஆரம்பிக்கும்போதே இந்த கதை வந்து ஒரு ஜெயில்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து இந்த டெசர்ட்லேருந்து தப்பி வந்து இந்த ஜெயில்ல வந்து உட்காந்துருப்பாரு. ஜெயில்ல ஒரு வழக்கம் ஒண்ணு உண்டு. இந்த அராப்ஸ் வந்து அடிக்கடி வருவாங்களாம். அவங்க வந்து ஒரு ஒரு கிழமை இவங்க எல்லாரும் வருவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து, ஒரு நாள் வந்து அவங்கள்கிட்டருந்து தப்பிச்சு போன ஆள் இங்க இருக்கானா? அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்து அந்த அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த ஆள மறுபடியும் கூட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த எம்பசிக்காரங்க வருவாங்க. அவங்க வந்து இந்த பேர்கள்ல யார் யாரெல்லாம் திரும்ப இந்தியாவுக்கு போலாம், அவங்கவங்க நாட்டுக்கு போலாங்கிற பேர சொல்லுவாங்க. இவரும், இவர் புதுசா சந்திச்ச இன்னொரு நபர். இவங்க 2 பேரும் இந்த ஜெயில்ல இருப்பாங்க. இந்த ஜெயில்ல பழக்கப்பட்டுறாங்க. இவருக்கு என்னன்னா, அந்த டெசர்ட் லைஃப்ப கம்பேர் பண்ணும்போது ஜெயில்ல சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, நிழல் இருக்குது, மக்கள் இருக்காங்க, மலையாளம் பேச முடியுது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் இருப்பாரு. அப்போ இவர் எப்ப திரும்ப இந்தியாவுக்கு வராரு? அங்க என்ன நடக்குது? இவர் எப்படி முதல்ல அந்த அராப் கிட்டேருந்து தப்பிச்சு அந்த டெசர்ட்லேருந்து எப்படி இங்க வந்தாரு? ஒரு பயங்கர ஹோப் நிரம்பிய ஒரு கதை தான் இது. இது ஒரிஜினல் ஸ்டோரி அப்படிங்கிறனால, இந்த எழுத்தாளர் வந்து நஜீப நேர்ல போய் மீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு மறுபடியும் இத பத்திலாம் பேசுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஏன்னா ஒரு 3 வருஷம் இந்த டெசர்ட்ல எதுவுமே தெரியாம, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு தண்ணி கூட தெரியாம, கஷ்டப்பட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லாம, ஆடோட ஆடா, ஒட்டகத்தோட ஒட்டகமா இருந்து, இவங்க அந்த ஆட்டோட பால குடிச்சு, தான் யாருங்கிறதே மறந்து, தன்ன தானே அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவரோட உருவமே மாறி, அப்படி இருந்தவருக்கு மறுபடியும் இத பத்தி யோசிக்கிறதுக்கோ, இத பத்தி பேசுறதுக்கோ விருப்பமே இல்ல. ஆனா, இந்த கதை கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும். நம்ம எப்பவுமே ஒரு தெரியாத ஒண்ணு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்பி போறதுல, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் இருக்கும். அண்ட் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் நிரம்பிய ஒரு ஒரு புக் இது. கடவுள்னு ஒருத்தருடைய நம்பிக்கை இல்ல. அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லன்னா, இவர் உயிரோட இருந்திருப்பாரா? அப்படின்னு ஒரு கேள்வியே நமக்கு வந்துருது. அதாவது கஷ்டப்படுற நேரத்துல எதுவுமே நடக்காது. நம்ம சுத்தி யாருமே இல்ல. எப்படி உயிர் வாழ போறோமே தெரியாத ஒரு நேரத்துல, கடவுள் மேல இருக்க நம்பிக்கை மட்டுமே ஒரு மனுஷன எவ்வளோ தூரம் நகர்த்தி போ முடியும்? கண்ணு முன்னாடி பக்கத்துல இருக்கவங்க தண்ணி இல்லாம, சோறு இல்லாம செத்து அந்த டெசர்ட்ல விழும்போது, அத தாண்டி எப்படி நகர முடியும்? அண்ட் இந்த ஒரு ஜேர்னில இவர் பார்த்த நல்ல மனுஷங்க. அது எல்லாமே வந்து இவர் வந்து கடவுள் அவருக்காக அனுப்பின ஒரு சைனா தான் வந்து பார்க்குறாரு. இது நடுவுல கதையில வேற நெறைய சைன் அவர் மிஸ்இன்டர்பிரெட் பண்ணியிருப்பேன்னு வேற சொல்லியிருப்பேன். ஏன்னா, அப்பாடா கடவுள் சொல்லிட்டாரு நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அடி பலமான அடி, அடி மேல அடி. சொல்லப்போனா ஒரு இடத்துல வந்து இவருக்கு தண்ணி ஒரு 3, 4 நாள் தண்ணியே இல்ல. தண்ணி இல்லாம இவர் இருக்கும்போது தண்ணிய குடிக்க போவாரு. இவருக்கு உதவுற ஒருத்தரே என்ன பண்ணுவாருன்னா, இவர தள்ளி விட்டுருவாரு. குடிக்கக்கூடாது அப்படின்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. யார்றா இவன் ஹெல்ப் பண்றான்னு வந்தான். நம்மள கொன்றுவான் போல இருக்கே! அப்படிங்கிற மாரி இருக்கும்போது தான் அவருக்கு தெரிய வரும். தண்ணியே தொடாத அந்த நாக்குல தண்ணி டைரக்ட்டா பட்டா ஆசிட் மாதிரி வலிக்குமாம். தண்ணி வலிக்குமாம். அதனால அவங்க முதல்ல தண்ணி எடுத்து அந்த அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு துணியில நனைச்சு இவருக்கு வாயெல்லாம் முதல்ல ஒத்தடம் குடுப்பாரு. அப்புறம் உடம்பு அதுக்கு பழகினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிப்பாரு. இவருக்கு தண்ணிய குடுத்துட்டு, அப்புறம் தான் அவர் தண்ணியே குடிப்பாரு. அப்ப இவருக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். அதே தாகத்தோட தானே கூட அந்த மனுஷனும் வந்தான். நான் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக என்ன தள்ளி விட்டு, தண்ணி எடுத்து எனக்கு குடுத்துட்டு அப்புறம் தானே குடிக்கிறான் அப்படின்னு, அந்த டெசர்ட்ல நடக்கிற மேஜிக் இது எல்லாமே வந்து இந்த புக்ல நடந்திருக்கு. ரொம்ப ஆ டீப்பா நெறைய விஷயம். பிலாசபி இருக்கான்னு கேட்டா, நம்ம லைஃப்ல வாழ்றது தானே பிலாசபி. நம்ம திடீர்னு ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்பதான் நமக்கு வந்து பாரேன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தான் புரியும். அந்த மாதிரி நெறைய அனுபவங்கள் நிஜமா இத படிக்கும்போது, இது ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இத தாண்டி இத மறுபடியும் ஒரு படமா எடுக்குறாங்க. இந்த படத்த சவுதி அரேபியால பேன் பண்ணிட்டாங்க. யுஏல சவுதி அரேபியால இது பேன்டு. ஏன்னா, அவங்களோட ஸ்லேவரி பத்தி இது இருக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கே, அது நெகட்டிவா இருக்கே அப்படிங்கிறனால அத அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த சவுதி அரேபியால தான் கதை நடக்குது அப்படின்னாலும், அங்க ஷூட் பண்றதுக்கான பெர்மிஷனும் இல்ல. பிருத்விராஜ் வந்து ஹீரோவா பண்றாரு. ரசூல் பூக்குட்டி தான் வந்து சவுண்ட் பண்றாரு. ரெஹ்மானோட இசை, அப்புறம் வந்து பிளெஸ்ஸியோட இயக்கம்.
இத்தனை பேரும் சேர்ந்து இந்த கதையை நஜீபோட கதையை வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொண்டு வரதுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. படமும் அப்படி தான் ஆரம்பிச்சது நிறைய தடைகளை தாண்டி 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 தான் ஃபைனலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது ஃபியூ டேஸ் முன்னாடி. பார்க்கும்போது எப்படி இந்த முதல்ல வாழ முடியும், இந்த இடத்துல எப்படிங்க ஷூட் பண்ணுவீங்க அப்படி மாதிரிலாம். ஆனால் ஜார்டனில் இவங்க டெசர்ட்டில் ஷூட் பண்ணும்போது வேறு கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வந்து லாக்டவுன் வேறு இருந்திருக்கு. இவங்க டெசர்ட்லேயே வேறு இருந்திருக்காங்க. ஸோ டெசர்ட் வாழ்க்கை எல்லாருக்கும் நமக்கு வாழ முடியுமா? ஏன்னா நஜீபோட கேரக்டரே சொல்லியிருப்பாங்க, டெசர்ட்டில் என்னால் இந்த ஒரு 3 நாள் இருக்க முடிஞ்சதில்ல, தண்ணி இல்லாமல் சூடு இல்லாமல். புதுசாக வரவங்களால இருக்க முடியாது. நான் இந்த டெசர்ட்டில் ஒன்னோட ஒன்றா ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லிப்பாரு. அது ஆக்சுவலி ஒரு உண்மை தான். ஸோ அந்த டெசர்ட்டுக்கே உண்டான ஒரு அனுபவம், டெசர்ட்டுக்கே உண்டான ஒரு லாங்குவேஜ், டெசர்ட்கே உண்டான ஒரு மேஜிக், இது எல்லாம் நிரம்பினது தான் இந்த புக். கோட் டேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது, ஆடு ஜீவிதம் அப்படின்னு மலையாளத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, தாய் மொழியில் இருக்குது, என் தாய் மொழியில் தாய் மொழியில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து இந்த புக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து கதையை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. படமாக பார்க்கணுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இதே மாதிரி நீங்கள், ஏன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஃபாரின்லேருந்து வரீங்க, இந்த ஐஃபோன் ஏதாவது ரேட் கம்மியாக இருந்தால் வாங்கிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, அங்கே இருக்கிறவங்களுக்கு அதில் என்ன கஷ்டங்கள்னு தெரிஞ்சதில்லை. இஃப் அட் ஆல் இஃப் பின் டு அ ஃபாரின் கண்ட்ரி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தெர் ஆர் ஆல்சோ நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் ஏதாவது இருந்துச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம் இஃப் திஸ் இஸ் ரிலேட்டபிள். அண்ட் இஃப் யூ லைக் thebookshop.inல இதே மாதிரி நிறைய புக்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ஜானர் வைஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் இதே மாதிரி நிறைய புக்ஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கான ரிவ்யூஸ்க்கான லிங்க்கு, அந்த புக்கு வாங்குறதுக்கான லிங்க்கு, அண்ட் இந்த புக் ஷோவில் நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண நிறைய புக்ஸை நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்கணும், ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக பாட்காஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப நேரமாக அவன் கத்திட்டு இருக்கான், வேண்டாம். பாய்.